இனிமை காண முழு. ஐயோ எவன் தெரியலையே. கோபால் சொல்லுங்கண்ணா. 15ஆம் நம்பர் ரூமை கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கண்ணா. 15ஆம் நம்பர் ரூம் கட்டில இங்க போட சொன்னேன், இங்க உள்ள கட்டில அங்க போட சொன்னேன், ஏன் போடல? அப்புறம் போடுறாங்கண்ணா. அப்புறம் என்னடா அப்புறம்? இப்பவே போடு. தூக்குடா கட்டில. சரிங்கண்ணா. ஐயோ இந்தியாவுக்கு சோதனை கிடைச்சிருச்சு, இந்தியாவுக்கு சோதனை கிடைச்சிருச்சு. காந்தி தாத்தா வாழ்க, நேரு மாமா வாழ்க. நாங்க தான்டா. அட பாவி, நீங்க தான் நாய்ங்களா? சிரிச்சது போதும், விஷயத்துக்கு வாங்க. போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. மேன் மிஸ்ஸிங் ப்ரோக்ராம் ஃபினிஷ். ஏன்? நீ வெளியே வரணுங்கிறது மினியோட ரிக்வெஸ்ட். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷன் அது வேண்டான்னு விட்டுட்டேன். அதான் ஏன்? அதுவும் மினியோட ரிக்வெஸ்ட். எவனா கூமுட்டு இருப்பா, அங்க போய் சொல்றா. அவ பல்ல இழிச்சிருப்பா, நீ ஒரே சொல்லி விட்டுருப்ப. பொண்ணுங்களை நம்பாதடா, கவுத்துருவாளுங்க. ஒரு நாள் 1 மணி நேரமாவது அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகணும். எத்தனை அடி அடிச்சுப்பான் தெரியுமாடா அவன்? அத நான் என்னல வாய முறா. அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆகாம இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். டேய், மினி எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னல. இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் அவ எனக்கு கிடைப்பா. நிச்சயமா? நிச்சயமா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வெரி குட் ரா. Oh my little children, come along. என்னடா அதிசயம் இது? என்னமா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? அதே கேக்குற. தலைக்கு வந்து தலப்பாவோட போயிடுச்சு. சஸ்பென்ஷன் கிடைக்க வேண்டியது. ப்ரமோஷன்ல போய் முடியும் போல இருக்கு. செத்து போனவல்ல அவன் அப்படியே உயிரோட வந்து ஏசி முன்னாடி ஆஜராயிட்டான். அது மட்டுமா, என் சுண்டு விரல் கூட மேல போடலான்னு எழுதி கொடுத்துட்டான். இப்பதான் நீ யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. 2 நாளா இதனால நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயா தூக்கமே இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்காக நீதான் எப்ப பார்த்தாலும் பெனாத்திக்கிட்டு இருந்த. நாங்க நல்லா நிம்மதியா தான் தூங்கிட்டு இருந்தோம். போலீஸ் ஊதிய பாக்குறவனுக்கு நெஞ்சில உரம் வேணும்டா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு 2 நாளா போட்டு பெனாத்திட்டியே. சரியான தொட நடிங்கடா நீ. நான் தொட நடிங்கயா? ஆமாண்டா. அப்ப நான் குத்த சால்வைய கொடு. குடு. இந்தாடா உன் சால்வை. உன் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடு. மா வேணாம். பேசாத. வாய் வலிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நீ தொட நடிகி, தொட நடிகி, தொட நடிகி. நான் குத்த சாக்லேட் பீக்கி பலூன் கட்டிடுறேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ.
ஆசைகள் என்னில் ஊட்டினார். ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினார். இரவும் பகலும் என்னை வாட்டினார். இதயம் அவள் பெயரில் மாற்றினார். காதல் தீயை வந்து மூட்டினார். நான் கேட்கும் பதில் இன்று வாராதா? நான் தூங்க மடியொன்று தாராதா? தாகங்கள் தாபங்கள் தீராதா? தாளங்கள் ராகங்கள் சேராதா? வழியோடும் விழி வைக்கிறேன். எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில். வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றார். நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றார். நாளைக்கு நான் காண வருவாளோ? பாலைக்கு நீரூற்றி போவாளோ? வழியோரம் விழி வைக்கிறேன். என்னை தாளாட்ட வருவாளோ? நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ? தங்க தேராட்டம் வருவாளோ? இல்லை ஏமாற்றம் தருவாளோ? தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா? முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா? கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாராட்ட வருவாளோ? நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ? தங்க தேராட்டம் வருவாளோ? இல்லை ஏமாற்றம் தருவாளோ? உங்க ஃப்ரெண்டை வெளியே கொண்டு வந்ததுக்காக உங்களை நேரா பார்த்து நன்றி சொல்லணும்னு நான் பல இடத்துல தேடினேன். இப்பதான் பார்க்க முடிஞ்சது. தேங்க்ஸ். போட்டுமா? ம். கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா? எதுக்கு? சும்மாதான். வேணாம், நானே போயிடுவேன். இல்ல, நானும் வருவேன். வா. நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா. எதை செய்யலாம் எதை செய்ய வேணான்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன் நின்ட்ட? வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் போறேன். நில்லு. நீ இப்ப என் மனசுல பெரிய சுமையா இருக்க. உன்னை முத பார்த்ததுல இருந்து என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல.
நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நீ என்ன விரும்புறேன்னு நான் முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். சரி, விரும்பலன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டுமா? ஏன் இப்படி எல்லாம்? அப்போ நீ என்ன விரும்புறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல. என்ன இது? நான் போறேன். நில்லு. ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்ன போதுமா? பல இடத்துல தேர்ந்தேன் இன்னைக்கு போய் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து போய் சொல்லக்கூடாது. நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். உன் மனசை கெடுத்தது யாருமா? 2-3 நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒண்ணு இல்லண்ணே. ஏதோ இருக்கு. காலையில நான் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்து என் கழுத்தை கட்டிப்பிடிச்சு கலகலன்னு பேசுவேன், சிரிப்பேன். ஆனா 2-3 நாளா நீ என்னை பார்க்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ஏதாவது தப்பு பண்ணேனா சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. வினி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லண்ணே, யார் மேலேயும் தப்பு இல்ல. அம்மா, நீ இந்த குடும்பத்தோட விளக்கு. அது காத்துல ஆடவும் கூடாது, கருகிடவும் கூடாது. நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன். வீணா என் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏண்டா, அவதான் சொல்றாள் அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவளை போட்டு தொந்தரவு பண்றீங்க? வாங்கடா. நான் என்னமோ கோவத்துல அம்மா கிட்ட கொடுத்த சால்வையை திருப்பி வாங்கிட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட பேசாம. அண்ணே, நான் அன்னைக்கு ராத்திரி அதை திருப்பி கொடுத்துட்டேன். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்ல இல்ல, ம்ஹும். நிச்சயமா இல்லல்ல? இல்ல. சரி, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டா. கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுக்கு மேல சத்தியம், நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். வேண்டாம். டேய், நான் அப்பவே சொன்னேன் அவளை நம்பாதறான்னு. கேட்டியா நீ? இப்ப என்ன ஆச்சு? கடைசியில டீல்ல விட்டு போயிட்டா. மினி சொன்னா அவ பின்னாடியே சுத்தன. உன்னதாண்டா உலக்க மாதிரி நிக்கிறான் பாடுறான். அந்த இன்ஸ்பெக்டருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருந்தாலாவது நம்ம மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப நம்ம அடி வாங்கினது ஒண்ணுதான்டா மிச்சம். பெரிய அமராவதி அம்பிகாபதி நினப்பு. அவ 1ஆம் நம்பர் ஃப்ராட்ரா. அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக உனக்கு அல்வா கொடுத்துட்டா. அல்வான்னா சாதாரணமான அல்வா இல்லடா, ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா. ஏய் விட்டு தொலைடா. இந்த அமராவதி இல்லைன்னா இன்னொரு அனார்கலி. இல்லடா, எனக்கு எப்பவும் ஒரே அமராவதி என் மினி தான். அவ என்ன விரும்புறா. அவ இல்லாம நான் இல்ல. நீ திருந்தவே மாட்டடா. நீ வேணா பாரு, மினின்னு பைத்தியக்காரமா சட்டை பிச்சு தெருத்துருவா அலை பாரு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? சொன்ன உடனே ஐயாவுக்கு சுருன்னு ஏறுதோ? இங்க பாரு, இப்ப சொல்றேன்டா, சத்தியமா அவ உனக்கு கிடைக்க போறது இல்ல. டேய்